அனல் ஆகாஷ் அவர்கள் நிறைய மாதிரி டிஜிட்டல்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ராஸ் அவர்கள் அவங்க தான் வந்து நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். இது ஜஸ்ட் ட்ரெய்லர் மட்டும்தான். ஸோ இன்னும் சாங் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. பை 6 PM ஷார்ப் யூடியூப்ல ப்ரீமியர் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரீனிங்கும் நடக்க போகுது. அண்ட் இன்னொரு ஸ்டாரும் வந்து இந்த லான்ச் பண்ணி வைக்க போறாரு. அவங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி 2 ஃபேண்டாஸ்டிக்கான பீப்பிள்ஸ் வந்து ப்ராஜெக்டே இருக்காங்க. அவங்களுக்கு பேசணும்னு ஆசைப்படுறோம். ஸோ வணக்கம், would you have to say? வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே சூரமால்ல எக்கச்சக்க ஈவெண்ட்ஸ் நாங்கள் உட்காந்து இதே மாதிரி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்மளை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட தமிழுக்கு வந்து நிறைய பேர் வந்து அடிமையா இருக்காங்க சோஷியல் மீடியால. ஸோ நேரில் கேட்க போறாங்க, பேசி. இந்த மாதிரிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. ஹாய், என் வாய்ஸே என்னால் கேட்க முடியல ஆக்சுவலி. பாடு. எல்லோருக்கும் ஹாய். இவ்வளோ கூட்டமாக இருக்கா இல்லை பயமாக இருக்கேன். பாட்டு பாருங்க, எல்லோரும் பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ பாருங்க. தேங்க்யூ. அவங்க பண்ண பாட்டி இவ்வளோ வேண்டாம் வெறுப்பா சொல்லி ஆளை இப்பதான் பாட்டு. இல்ல அவங்க கொஞ்சம் ஷையா இருக்காங்க. ஐ திங்க் ராசுக்காக ஒரு சத்தம் போட்டீங்கன்னா she'll feel ரொம்ப கான்ஃபிடென்ட். கம் ஆன், ராசுக்காக ஒரு ஓ பண்ணாம நல்லா ஓ போட்டீங்கன்னா அவங்க பாட்டே பாடுவாங்க. ராஜுடைய நிறைய டிஜிட்டல் வீடியோஸ் நானுமே பார்த்துருக்கேன். ரொம்ப கியூட்டா நிறைய டான்சஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதுல இருந்து அவங்களும் ஒரு ஃபீமேல் லீடா பண்ணக்கூடிய ஒரு இண்டி இது. ஸோ we really look forward. சாங் நான் பார்த்துட்டேன், எல்லாரும் பார்க்கணும் நான் ஆசைப்படுறேன். அண்ட் இன்னொரு பக்கம் அனல் ஆகாஷ், நிறைய பேர் சூப்பர் சிங்கர் பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன்ஸ் டாப் 7 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இட் இஸ் பீன் லைக் மோர் தென் எ டிகேட். அண்ட் இப்போ வரைக்கும் ஸ்டில் அந்த இண்டஸ்ட்ரி டூயிங் a lot of projects. இன்னும் நிறைய மூவிஸ்ல கம்போசராகவும் சிங்கராகவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த ட்ராஃபிக் நடுவில் அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்கும் பண்ணி அதனுடைய லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. வெரி ஹாப்பி ஃபார் யூ அனல். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. ஸோ அதை தாண்டி நாங்கள் எல்லாமே போய் இந்த கவுத்துட்ட மொமெண்ட் லைஃப்ல இருக்கான்னு கேட்டிருக்கோம். கவுத்துட்டு பாடலே பண்ணிருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அடி வாங்கியிருப்பீங்க. அந்த மொமெண்ட் எங்களுக்காக சொல்லுங்க ப்ரோ. எத்தனை வாட்டி ப்ரோ வாழ்க்கையில? 10 வாட்டியா 20 வாட்டியா? இல்லை நீங்க நிறைய பேரை கவுத்துட்டீங்க? இல்லை ப்ரோ, இப்போ கூட அந்த படியில கூட கவுந்து எல்லாருமே கவுந்துனே தான் இருப்போம். பட் இந்த சாங் வந்து நேம் வேணா நெகட்டிவா இருக்கலாம். ஓகே, பட் இது வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட். லைஃப்ல எல்லாருக்குமே தான் பிரச்சனை இருக்கும், இங்கே இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மூவிங் ஆன் வந்து அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு பாசிட்டிவான நோட்டில் வர ஒரு சாங். ஓகே, சாங்கை பத்தி கேட்கலாம். உங்க வாழ்க்கையில நடந்த கவுத்துட்ட மூமெண்ட். அப்பதான் நீங்க பேசினாதான் ஆடியன்ஸ் வந்து பேசுவாங்க. கவுத்துட்ட மூமெண்ட் அது ப்ரோ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட்லே தெரியல ப்ரோ எனக்கு. இன்னுமா செகண்ட்ல ஆ போட தான் ப்ரோ எங்களுக்கு தெரியும். நீங்க பாருங்க ஆ ஈனா போட்டிருக்கீங்க. நமக்கு கவுத்துட்ட இன்னும் நடக்கல, நடக்க வேணாம்னு சொல்லிட்டு முன்னாலே ஒரு திருஷ்டி மாதிரி இந்த பாட்டு போட்டோம். சூப்பர் சூப்பர். நீங்க மேம் நீங்க சொல்லலாம் உங்களோட லைஃப்ல கவுத்துட்ட மொமெண்ட். தெரியல, நான் யாரையும் கவுத்துல, என்னையும் யாரையும் கவுத்துல. சாங்ல வந்து இவங்க இந்த நல்லதுக்கோசரம் கவுத்துட்டோம். லாஸ்ட் வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பட் ஆக்சுவலி இந்த சாங் வந்து எத்தனை சிங்கிள்ஸ் இங்க இருக்கீங்க? சிங்கிள்ஸ் மட்டும் ஒரு சத்தத்தை கொடுங்க பாருங்க. இந்த ஷோவே உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தான் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு. சுக்கமான ஆல் ஆஃப் யூ. எத்தனை சிங்கிள்ஸ் இங்க இருக்கீங்க? சிங்கிள்ஸ் இவ்வளவு பேர் கப்பலா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன். ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்திருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க. மேடம் ட்ரெஸ்ஸர் மேடம் அப்படி இருப்பீங்க, புரியுது. அதே மாதிரி நிறைய பிரேக்கப் ஆனவங்களும் இருப்பீங்க. ஐ திங்க் பிரேக்கப் ஆன மக்களுக்கான ஒரு சமர்ப்பணமாக ஒரு ட்ரிபியூட்டாக இந்த சாங் இருக்குங்கிறது நாங்கள் நம்புறோம். ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ஜாய் பண்ணுவீங்க, அதனால தான் ஃபேமிலி க்ரௌட் நிறைய இருக்கு. ஸோ மீண்டும் அவங்க 2 பேருமே ஒரு பெரிய பெரிய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பாட்டு பார்த்துட்டு நீங்களும் நிறைய விஷயம் பேசணும். ஓகே, தேங்க்யூ போத் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 7 மினிட்ஸ்ல சாங் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆக போகுது. கவுத்துட்ட சாங் நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க. இங்க இந்த ஸ்டேஜ்லயும் லான்ச் பண்றதுக்காக ஒரு முக்கியமான நபர் வந்து மேலுக்கு வரப்போறாரு. தமிழ் சினிமாவில் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிட்சயமான ஒரு முகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கொமீடியனாக அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சு தளபதி தரு அவர்கள் நிறைய பேரோடு நடிச்சிருக்கிறாரு. இப்ப அவர் ஹீரோவாகவே வர வந்துட்டு இருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் இங்க உள்ள வரப்போறாரு. அவருக்காக மட்டுமே காத்துட்டு இருக்கோம். ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துடலாம். மியூசிக் பிரசன்ஸ் கவுத்ரானுடைய லான்ச்சுக்காக we have the one and only சந்தீஷ் அவர்கள்.
ரியல் லான்ச் பார்க்கறதுக்காக we have the one and only சதீஷ் அவர்கள். ஸோ அவர் முன்னாடி கவுத்துட்ட மொமெண்ட் சொன்னா அவர் ஒரு பக்கம் வர கவுண்டர் வர போடுவாரு. ஸோ ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது கவுத்துட்ட மொமெண்ட். ஒரு 3 பேரை கவுத்துருக்கேன். அது கடைசியா முடியாம லாஸ்டா இந்த பொண்ணுக்கிட்ட நான் கவுந்துட்டேன். 3 பேர் வந்து ஸ்கூல்ல ஒன்று, காலேஜ்ல ஒன்று, ஆஃபீஸ்ல ஒன்று. என்னப்பா போற இடம்ல திறமசாலியா இருப்பாரு போல. மேடம் இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்னொரு புது ஆபீஸ் இருந்தாருன்னா அங்க ஒண்ணு கவுப்பார் போல இருக்கு. நமக்காக மட்டுமே வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சதீஷ் அண்ணா மேடைக்கு கொண்டு வர நேரம் வந்தாச்சு. Ladies and gentlemen, please make some noise to welcome actor சதீஷ் அவர்கள். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ உங்க லைஃப்ல வந்து இந்த கவுத்துட்ட மொமெண்ட் எப்பயாவது நடந்திருக்கா, இல்லை நீங்க யாராவது கவுத்துருக்கீங்க? நான் அந்த 2 வீலர் ஓட்ட கற்றுக்கும் போது 2 வாட்டி கீழே கவுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி என் வாழ்க்கையில் அந்த மாதிரி இல்லை. பட்டு ஒரு காலேஜுக்கு கெஸ்ட்டாக போகும்போது ஒரு பொண்ணு ஆக்சுவலாக என்னை கவுத்தா. இல்லை எப்படின்னா போயிட்டுருக்கேன், அந்த பொண்ணு வந்து எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு சார் ஒரு ஃபோட்டோ அப்படின்னா, ஓகேம்மா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, செல்ஃபிலாம் வேண்டாம் இதாக எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு போய் அது நின்றுக்குச்சு. ஸோ அந்த மாதிரி கவுந்தது தான். மற்றபடி லவ் என்னவோ தெரில, லைஃப்பில் அது வரவே இல்லை. இப்போ ரெண்டு வருடங்களா இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி, என் குழந்தை, அவ்வளோதான். ஓகே, அதுக்குதான் வரலான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீங்க வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு. ஆனா அஞ்சலி பாப்பாக்கு அப்புறம் உனக்கு தான் இந்த ட்ரெஸ் அப்படியே கரெக்டா. தேங்க்ஸ். நினைச்சேன்னா வண்டி இந்த சரி யூடியூப் கூட இருக்கவே இல்லையே கரெக்டா தெரிஞ்சிச்சு. பட் ஆனா கவுத்துல பத்தி நம்ம பேசப்படி இந்த டீம் கார்ட்ல நீங்க வந்திருக்கீங்க. சோ உங்களுக்கு சாங் எவ்வளவு தூரம் பிடிச்சது அதை பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கும் வருங்கால விஜய்களின் அதிதிகளே, நயன்தாராக்களே, கீர்த்தி சுரேஷ்களே, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த சாங். ஃபர்ஸ்ட் இந்த சாங்கை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் விஜய் சாரை பத்தி பேசிக்கிறதுனால ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல நான் வந்து ஒரு காதலுக்கு மரியாதை அந்த டைம் வச்சுக்கோங்க. அந்த டைம்ல அவரோட போட்டோ வந்து வச்சுப்போம், நம்ம புக்ல வச்சுப்போம். டீச்சர்ஸ் ஒரு வாட்டி ஒரு டீச்சர் பார்த்துட்டு திட்டினாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விதைகள் போட்டோ வந்து இதில் வச்சிருக்கேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டினாங்க. அப்படியே சில வருடங்களுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் ஹெட் மாஸ்டர் ரூம்லயே விஜய் சார் போட்டோவை ஆஸ் அ முதலமைச்சரா மாட்டிருக்காங்கன்னா, ஒருத்தரோட வளர்ச்சி எப்படி இருக்கணும், ஒரு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா எவ்வளவு பெரிய இடத்துல போய் உட்காரலான்றதுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருக்கவே முடியாது. சோ விஜய் சார் அப்படின்றது ஒரு பேர் கிடையாது, அது ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம எல்லாருக்குமே. ஸோ நிறைய வாட்டி இப்போ அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஃபோன்லையும் பேசிட்டேன், இப்போ ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், லவ் யூ விஜய் சார். ஆனா இந்த சாங்ல வந்து தளபதி சாரோட ரெஃபரன்ஸ் ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்களா? ஐயோ 2 வாட்டி பார்த்தேன், கவனிக்கலையா தம்பி? அதுதான் மாட்டிக்கிட்டேன், நிறைய பேசினாரு. ஆகாஷ் ப்ரோக்ல பார்த்த உடனே நான் வந்து அஸ்வத் மாரி முத்திலே நினைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், இவரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ இப்பதான் கரெக்டா எனக்கு சிங். ஆமா, ஸோ அண்ட் சூப்பரா பண்ணிருக்கீங்க பிரதர். கம்போஸும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க, லிரிக் யார் எழுதுனா நீங்களே தான் எழுதிருக்கீங்க, சூப்பர் நடிச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கமலஹாசன் சார் மாதிரி எல்லா வேலையும் நீங்களே பண்ணி சிறப்பா பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இவரை கூப்பிட்டுலாம், திவாகர் குமார் ப்ரோ வாங்க, அவரு தான் இயக்குனர். ஒரு ஒரு இயக்குனரா ஒருத்தரோட வாழ்க்கையில இது எவ்வளவு முக்கியமான நாள் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு 3 நாட்களை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் அதை சொன்னோம்னா, இந்த எதிர்நீச்சல் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல போய் நாங்க பார்த்தோம். நானும் சிவகார்த்திகேயனும். அதான் முதல்ல எங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய படமா எங்களுக்கு அமைஞ்சது. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது நாங்க எங்கெல்லாம் கிளாஸ் தட்டுவோம்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் தட்டினாங்க. அன்னைக்கு மத்தியானமே ரிசல்ட் வந்துருச்சு எல்லா இடத்துல எங்கிட்ட. அந்த நாள் அதுக்கப்புறம் கத்தி படம் ரிலீஸ் ஆனப்போ விஜய் சாரோட நாங்க மாஸ்க் போட்டு போய் பார்த்தோம். அப்கோர்ஸ் அவர் போட்டாரு, நம்மளாம் போடல. ஸோ அந்த நாள் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா அவரோட ஒரு படம் நடிச்சு அதை தியேட்டர்ல அவரோடய உட்காந்து பாக்குறது. அப்புறம் நாய் சேகர் நான் ஹீரோவா நடிச்ச ஒரு படத்தை தியேட்டர்ல. ஸோ இந்த 3 நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், ஒரு டைரக்டரா எவ்வளவு முக்கியமான நாள்னு தெரியும். அந்த
இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாளும் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஒரு நாள்ல அப்பாவோட கனவை நீங்க ஒரு வகையில நிறைவேற்றிருக்கீங்க ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவா இருக்கட்டும் அண்ட் இதுக்குள்ள ஒரு கதையை சொல்லி அது அழகா அந்த வேலையை வாங்கி சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்க பேசுங்க, அப்புறம் நான் திரும்ப பேசுறேன். பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருக்கும் முடிச்சிருக்கோம். ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு இதை பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக டேரக்டர் நான் மட்டும் இதில் பேர் வாங்கிட முடியாது. இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தான் இந்த பேர் போய் சேரும். இந்த டீம் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் எல்லாம் வாங்க. ஸ்ரீராம் டிஓபி டிஓபி ஏங்க இந்த ரிசப்ஷன் வந்து மாதிரி வான்னு கூப்பிடாரு. பேர் சொல்லி கொடுத்தாதான் வந்து உங்களுக்கு தெரியும். சொல்லி என்ன பண்ணாருன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்ரீராம் 2-3 பேரே ஸ்ரீராம்னு கூப்பிடுறோம். ஸ்ரீராம் டிஓபி இவரெல்லாம் இந்த விஷயம் வந்திருக்காரு. இவர் வந்து கரண்ட் ஆர்ட் டைரக்டர். நம்ம மைண்ட்ல இருக்கிறத அப்படியே லைவா கொண்டாந்தாரு. இவர் எடிட்டர் விகு. இங்க பாக்குற காட்சி எல்லாமே அது ஒரு கதை சொல்லுதுன்னா அது இவர் தான் ஃபுல் எஃபர்ட் போட்டு சண்டை போடுவார். இப்படி வைக்கலாம் ப்ரோ, போர் அடிக்கும் ப்ரோ, அப்படி வச்சுக்கலாம் ப்ரோ அப்படின்னு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஹரிதா காஸ்டியூம் டிசைனர். எல்லாருக்குமே பார்த்து சூஸ் பண்ணாங்க 2 ஆர்டிஸ்டுக்குமே. எல்லாம் மொத்த டீமும் வாங்க. டிஓபி அசிஸ்டன்ஸ் எல்லாம் வாங்க. டைரக்ஷன் டீம் எல்லாரும் வாங்க. பிரியா தெலுங்கு, இவங்க வந்து தெலுங்கு லிரிக்ஸ். பிரியா வாங்க. அவ்வளோதான். இன்னொரு 10 பேர் கூப்பிட்டீங்கன்னா மேலே தான் இருப்பாங்க, கீழே யாரும் இருக்க மாட்டாங்க. கிருத்திகா மேம் ஹிந்தி லிரிக்ஸிஸ்ட். அவங்க தான். நீங்கள் இங்கே கேட்டது தமிழ் மட்டும்தான். தெலுங்கு ஹிந்தி செமையாக இருக்கும். நான் இது வந்து கர்வமாவோ இல்லை ஒரு மாதிரி திமிரா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 15 வருஷம் கஷ்டம் இருக்கு அவங்க லைஃப்ல. ஆனால் இங்கே எல்லாருமே இந்த ப்ராஜெக்டுக்காக எனக்காக எதுவுமே எதிர்பார்க்காம வந்து ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்ட்டு. எனக்கு நான் இதை கர்வமாக சொல்லலை, ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அடுத்த தமிழ் சினிமா இவங்க தான். இவங்க எல்லாரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. I think ரொம்பவே எமோஷனலான மொமெண்ட். ஷார்ட் பிகர் applause for திவாகர். ஏன்னா அவர் தான் இது ஃபுல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அது இல்லைன்னா இந்த ஆர்ட் கிடையாது. அவரு சொன்ன மாதிரி டீமுடைய ஒர்க் இருந்திருக்கு. ஸோ திவாகர் வெரி 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 ப்ரௌட் ஆஃப் யூ. எத்தனை பேருக்கு விசில் அடிக்க தெரியும்? ஒரு விசில் ஒன்று போட்டோமா? ஸ்டேஜ்ல இருந்து கூட விசில் அடிக்கலாம். தமிழ்நாடு பூரா விசில் தான் அடிச்சீங்க, அப்புறம் என்ன? So Satish, now we like to share something about the team as well. அதுதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப குவாலிட்டியா இருந்தது ப்ரோ. இது ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ற ஒருத்தரோட ஒரு முயற்சி மாதிரி இல்லை, ரொம்ப குவாலிட்டியாவே இருந்தது. அண்ட் அதுக்கு நிச்சயமா அவர் அனல் ஆகாஷ். ஆக்சுவலா அந்த பேரே வந்து எல்லாம் ஃபைட் மாஸ்டர் தான் அந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க. ஆக்ஷன் பிரகாஷ், அனல் அரசு, அந்த மாதிரி அனல் பறக்க பாட்டு போடுவாங்க, அனல் ஆகாஷ் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, ஸோ அவரோட இது ரொம்பவுமே இதுல இருந்தது. அண்ட் ராஸ், நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் சீக்கிரமா சினிமாவில் ஒரு நல்ல ஹீரோயின் கிடைப்பாங்கன்னு நம்புறேன். ஸோ உங்க ஒர்க்கும் சூப்பராக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் கேமராமேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. இங்க வடபழனி ஏரியான்றதுனால இங்க நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் நின்றுருப்பீங்க கண்டிப்பா. ஸோ எல்லாருக்கும் இதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டா நிச்சயமா ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் உங்க கனவுல இருக்கும். அது உங்க எல்லாருடைய கனவும் நிச்சயமா பெருசா பலிக்கும். ஸோ தமிழ், ஹிந்தி அண்ட் தெலுங்கு 3லையுமே ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய முயற்சி தான். இன்னைக்கு எல்லாமே பேன் இந்தியாவாக தான் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துலேயும் வந்து கண்டிப்பா இந்த வந்து பாட்டு பெருசா சக்சஸ் ஆகும் நிச்சயமா. ஆனா இந்த தருணத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு குழந்தை வந்து நான் இந்த பாட்டை பத்தி பேசியே ஆவேன் அப்படின்ட்டு. குழந்தையா? ஆமா, குழந்தை. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ருத்விகா சாய். கவுத்துட்டா சாங் செம்ம வேற லெவல்ல இருந்தது. செம்ம ஹிட் ஆகும், கண்டிப்பா சொல்றேன். செம்ம ஹிட் ஆகும். அண்ணா அக்கா செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. சொல்லுங்க, நீங்க எப்படி இருந்தது பாட்டு? வர இவனை விட நீ பேசுறது பயங்கரமா இருக்குமா? சூப்பரா பேசுறேன். நீங்க பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் பாத்தியா, எல்லார்கிட்டையும் கேக்குறீங்க பாட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது ஹிட் தாண்டி. ஆக்சுவலி உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அப்படி மைக்கு பிடிச்சது இல்ல வேற நல்லா பேசுறீங்க. ரியலி லவ் தட். Thank you so much. All the best for your performance. Thank you. இது ஒரு லவ் ஃபெயிலியர், பிரேக்கப் அதுக்கான சாங்கா இருக்கு. ஸோ இங்க இருக்கிற யாராவது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாரும் பண்ண போறீங்கன்னா, ஒருவேளை அந்த பொண்ணு ஒத்துக்கல, ஏதாவது ஒரு பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டா கண்டிப்பா கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணை அப்படியே போக விடுங்க. அதுதான் உண்மையான லவ். அதுக்காக அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி
நான் வந்து உண்மையான லவ்னா சேர்றது மட்டும் கிடையாது, வேற வழியே இல்ல சேர முடியாதுங்கிற பட்சத்துல அந்த பொண்ணை நிம்மதியா வேற இடத்துக்கு போக விடுறதுதான் உண்மையான லவ். சோ தயவு செய்து அந்த பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா வேற எது பார்த்துட்டு போங்க, அந்த பொண்ணை நிம்மதியா விடுங்க. பொண்ணுங்களுக்கும் அதே தான் சொல்றேன், பசங்களை நிம்மதியா விடுங்க. ஆனா அடுத்த படம் எஸ்டிஆர் சாரோட சொன்னதுனால லவ் அட்வைஸ்லாம் பயங்கரமா இருக்கு. டைம் எடுத்து இவ்வளவு தூரம் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நன்றி உங்களுக்கும். தேங்க்யூ சோ மச். நன்றி. கைண்ட் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. பெருசா ஜெயிச்சு வருவீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாவே ஆகணும். தம்பி வாழ்த்துக்கள்ப்பா. see you. All the best. Love you all. Jai Hind. Thank you so much, Satyashana. தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் புது டீமா இருந்தா நீங்க இவ்வளவு ஹம்பிளா எங்களுக்காக வெயிட் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணது ரொம்ப தேங்க்யூ.